வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் வளையப்பட்டியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பலநோக்கு சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 41.30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1296 வளையப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் வேளாண் வணிக மையத்தினை ராஜ்யசபா உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தனர். KMDK கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் குறிச்சி பகுதியின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் RS தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் சுப்பையாபுரம் ஊராட்சி பகுதி பொதுமக்களை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சந்தித்து அப்பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி அக்ராகரம் ஊராட்சி பொதுமக்களை KMDK MLA அவர்கள் நேரில் சந்தித்து அப்பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வேளாண் பாடப்பிரிவில் கோல்டு சான்றிதழ் பெற்றார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் மேற்கு மாவட்டம் பொங்கலூர் ஒன்றிய மாணவரணி துணை செயலாளர் கார்த்திக். காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்புத்தூர் நம்பர் 4 வீரபாண்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பேரூராட்சியின் துணைத் தலைவர் இனியராஜ் குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கியதுடன் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய அஞ்சல் துறையில் கிளை அஞ்சல் நிலைய அதிகாரி, உதவி கிளை அஞ்சல் நிலைய அதிகாரி ஆகிய பணியிடங்களில் சேர விரும்புவோர் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் இந்தியா போஸ்ட் GDSONLINE.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இப்பணிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஆகும். தமிழ்நாட்டில் மொத்தம் 3789 காலி பணியிடங்கள் உள்ளன. நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி எருமப்பட்டி ஒன்றியம் முத்துக்காப்பட்டி, பழையபாளையம், சிவநாயக்கன்பட்டி, போடிநாயக்கன்பட்டி பகுதிகளில் KMDK நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பீர், ஒயின் உள்ளிட்ட ஆல்கஹால் குறைவாக சேர்க்கப்பட்ட மதுபான வகைகளை ஆன்லைன் ஆர்டர் மூலம் ஹோம் டெலிவரி செய்யும் வசதியை அமல்படுத்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல். ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் மதுபானங்களை ஹோம் டெலிவரிக்கு அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் கர்நாடகா, ஹரியானா, தமிழ்நாடு, பஞ்சாப், கோவா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அனுமதி பெற்று இதனை நடைமுறைப்படுத்த நிறுவனங்கள் திட்டமிட்டு வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 ராணுவ வீரர்கள், ஒரு ராணுவ அதிகாரி வீரமரணம். ஜம்முவில் இந்த ஆண்டில் நடந்த 6வது தீவிரவாத தாக்குதல் இதுவாகும். 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.